வணக்கம்ண்ணா. என்னம்மா இந்த முறை வேள்வி எத்தனை வருஷமா நடந்தது? பட்டினா பரவாயில்ல வணக்கம். என்ன பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பிரான்பட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தம் வேலி நடக்கிறது. அந்த வேலியை பார்த்து என்ன அந்த பதிவில் இது நான் இரவு தான் வீடியோ போடுறேன், பகல் தான் வீடியோ போடுறேன். எப்படி கிடாயில் வருது என்ன மாதிரி வேலி நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. மறக்காம சேனல் சொன்ன மறக்காம ஆதரவு தெரியுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்கி திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடக்கும். பிரான்பட்டு வழியில் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் பாக்கள் எல்லாம் இந்த கிடாயில் பண்ணுறதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் கோயிலடிக்கு போய் கொண்டிருக்கணும். கிடாயிலெல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்க பாருங்க. இப்போவே குடையல்கள் போடப்பட்டிருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த முறையும் எத்தனை கிடாய் காட்டுறீங்க? 12 கிடாய். என்ன பெருமதி இல்லை கிடாயில் வந்தது? எக்கச்சக்கம். அவ எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா கோயிலடிக்கு? உங்கண்டு அவ எப்போ வந்த நீங்கள் வெளியிலேருந்து? 10 நாள். அவ வெள்ளிக்காணி தான் மாறினீங்களா இல்லாட்டி? மொத்தமாக எத்தனை கிடாங்க இன்றைக்கு இந்த வேலியில் கலந்து வருது? அப்புறம் திடீர்னு எல்லாம் இந்த முறை கிடா பெருசாக வருமா நினைத்தாங்க தெரியும். நான் முதல்ல தெரிஞ்சுட்டேன் கூட தானே வருஷம் அப்படி தானே இல்லை இந்த வருஷம்? நீ என்ன சின்னலேருந்து வளர்த்தெடுக்கிறதா இல்லை விலைக்கு வேண்டி பிறகு வளர்த்து சரி. ஓகே. இப்போ கிடாயில் வாகனங்கள்லேருந்து ரக்கி கொண்டு இருக்க பார்க்கலாம். இங்கே வரலாம். இங்கே பாருங்க வந்துட்டு இருக்க பாருங்க லேமஸ்டர்ல எல்லாம் இங்கே பாருங்க காணிக்க இருந்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கதை பார்க்கலாம். அதே மாதிரி கிடா வர்றது எல்லாம் இதில் எல்லாம் நின்று வாக்கில் நம்ம ஓட்டி சந்தையில் இந்த கிடாயில் வந்துட்டு இருக்குது பாருங்க. தொடர்ந்து வருது பாருங்க ஜமுனா பாரின்னு சொன்னாலும் இதில் பாருங்க களைப்பில் படுத்திருந்து வருது. இங்கே பாருங்க கிடாயில் வந்துருக்கு தனி கருப்பு கிடாயுண்டு. பாருங்க கிடாயல் வந்துருக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாரும் நீங்க தெரியாது இல்லை எல்லாரும் மண்டையில் உடனே வந்து இருந்தாலும் ஊரில் வச்சு பேசு காப்பாற்று.
வேலியெல்லாம் பாருங்க நேற்றி கொண்டு விட்டுறது பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஆக்கலை பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கேன் வண்டி. அதோட இந்த ஆடுகளும் கொண்டு வந்து கொண்டிருக்கேன் நேத்தி கிடாயில் எல்லாம். பாருங்க ஒவ்வொன்றும் வந்து கொண்டிருக்கதை பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை பெருங்கடாயல் கடாயல் வந்து கொண்டு இருக்குது. இல்லை மாஸ்டர்ல இல்லையா பாருங்க முத்துச்சப்பரத்தில் கிடா வர்றதை பார்க்கலாம். பாருங்க வந்து ஒன்று டிராக்டரில்
பாருங்க வந்து நேற்று எங்களுக்கு பொடி அந்த தம்பியாக்கள் தங்கின கிடாயில் கொண்டு வரீங்கன்னா கிடாயில் வந்து ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க பொம்மல் ஆட்டங்கள், மானாட்டம், குதிரையாட்டம் போன்ற எல்லாம் வந்துருக்க பார்க்கலாம். நேற்று ராத்திரியும் காணொலி பார்த்துருப்பீங்கள் என்னம்மா ஏன்னு சொல்லி. ஆடு பார்த்தீங்கன்னா நடத்தி தான் கொண்டு வரப்படுது. மற்றது பின்னுக்கு பாருங்க பறவை காவடியில் வந்து ஒன்று இருக்குது. பறவை காவடியில் வருது பாருங்க விடாயல். ஒரு வடி நின்ற கூட்டத்தையே கலைச்சிடுது. ஒரு பாம் அண்ணா என்னம்மா இந்த முறை வேள்ளி கலகாட்டி இருக்குது. நேற்று இரவு பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் சணல்கடை அண்ணா வச்சிருந்தவர். வணக்கம் அண்ணா. என்னம்மா இவங்க சணல்கடை போனது? 30க்கு என்ன விலை இங்கே பரமையா கடை போனது? இல்லை உயிர் விலைக்கில் இப்போ பட்டினா பரவாயில்ல என்ன விலை? இப்போ பரவாயில்ல இல்லாத கடை ரொம்ப நல்ல விலை போனது. எல்லாம் 280, 3 லட்சம் 3 வரையும் போய் சரியான விலையாக தான் நல்ல விலையாக போயிருக்குது. வேண்டிய பங்கு ஒரு ஆக்கலாம் இந்த மாதிரி தெரியல. ஆனால் இது சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட். எத்தனை கடை வந்திருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 150 கடை வந்திருக்குங்க. 150 கடை கிட்ட வந்திருக்கு. உயிர் விலையில இங்கே விலை கூடின கடை பெருமதிக்கு வந்திருக்கு. விலை என்னாச்சு நாங்கள் சொல்லக்கூடாது. 18 லட்சம் 20 லட்சத்துக்கிட்ட வந்து ஒரு ஆளுக்கு 18 லட்சம் கடை நமக்கு அண்ணாக்களெல்லாம் அப்படி தான் விட்டுருக்குறோம். 18 லட்சம் 20 லட்சம் தான் விட்டுருக்கோம். இங்கே அப்படி பெருமதியில் கூட்டின கடை தான் இங்கே இருக்குது. எல்லாம் எல்லாரும் கடை நல்ல வளப்பூட வந்தேன். ஏன்னா இந்த முறை கடவுளேன்னு மழை விட்டு தந்தது. நல்ல போன முறை ஃபுல்லாக மழை இல்லை. போன முறை மழை சரியான மலிவாக போனது. மலிவாக போனது. இந்த முறை கொஞ்சம் மழை இல்லை. அதெல்லாம் இல்லை இந்த கூட கொஞ்சம் கிடையாது நல்ல கிடையாது வந்தது. இப்போ நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? நாங்களும் அந்த மிஷினில் கொண்டு மிஷினில் கொண்டு அந்த இதுக்கு அதை கொண்டு வந்து விசேஷமாக தான் கொண்டு வந்தீங்க. பார்த்தோம்னா உங்களை காணும் வேறு இடத்த போயிட்டோம். அதெல்லாம் முடியல.
அது வார வருஷம் வளர்க்குறோம். வர வருஷம் வளர்ப்போம். இந்த காசை வேண்டி இப்போ 2 கிடா வேண்டி கட்டுவோம். வேண்டி கட்டுறோம். வேண்டி கட்டிடுவோம் அப்படின்றது தெரிந்தாங்க. காசுன்றது கை வண்டியில் நிற்காது. சின்ன கிடா வேண்டி கட்டிவிட்டா வார வருஷம் கணக்காக பெரிய முதல் காட்டாது. சரி, ஆட்டுக்கடை ஏதான் போகுது. படையல்கள் வந்து இப்போ விடுபட போகுது அடியார்களுக்கு. அண்ணான் முதலாவது கிடா வந்து பழி கொடுத்தவர். வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இப்போ இந்த வேலியல் நடந்தது அப்படி சொல்லுங்க. இந்த வேலி என்னதுக்காக செய்யப்படுறது? நடக்கிறது எத்தனை வருஷமா நடந்தது? எங்களுக்கு தெரியாத ஊருக்கோழி நடந்தது அந்த அந்த அம்மன் கோயில் அதெல்லாம் அது இந்தியான் வேலி என்ன மாதிரி போச்சு? நல்ல சிறப்பாக. என்ன மாதிரி என்ன விலைக்கு போனது உங்களோட கிட்ட உண்டு? இன்னும் நான் வெளியில் வந்து மகன் ராமன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே முந்தியும் பெற்றது தான். அது உண்டு. இப்போ அதிகமாக என்ன விலை போனால் நினைக்கிறீங்க நீங்கள் கிடா உண்டு? 4 லட்சம். என்ன விலை கூடின கிடா இங்கே வந்து நினைக்கிறீங்க? 15 லட்சம் அப்படி வந்தான்னு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடா வந்து 4 லட்சத்துக்கு கொடுக்க அங்கே 11 லட்சம் நட்டம் தானே? அது கோயிலுக்காக நாங்கள் அதை கணக்கே எடுக்கிறோம். நட்டம் நட்டம் பெற்றது போகிறது ஒரு பெருமை. திருவிழா நடக்கிறதுக்கு நாங்கள் ஒடிக்கையா அந்த கோஷி இந்த கோஷி பிடிக்கிறோமா? நீங்கள் வெள்ளிக்காக தான் பண்ணுறீங்க. இனி அப்போ போக வேண்டியதான். அடுத்த மாதம் ஒவ்வொரு வருடம் வெள்ளிக்கு வாரது. நீங்கள் இங்கே முதலே வேண்டி கிடா கட்டி போடுவீங்க. முதல்ல அங்கே செய்யலாம். சரி ஐயா, நன்றி. ஓகே.